ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்ற 14 வயது சிறுவன் வெயிலின் தாக்கத்தால் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னாள் ராணுவ வீரர் சத்யாவும் அவரது மனைவி வெண்ணிலாவும் டிசி குப்பம் பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த தம்பதிக்கு 14 வயதுடைய அர்ஷன் என்ற மகனும் 12 வயதுடைய பரத் என்ற மகனும் இருந்தனர். இவர்கள் குடும்பத்தோடு நத்தம் பகுதியில் மலை மீதுள்ள மூங்கில்வாழி அம்மன் கோயிலில் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக நடைப்பயணமாக சென்றனர். மலையேறிய போது 14 வயது மகன் அர்ஷன் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து அவரை உடனடியாக சிஎம்சி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ரத்னகிரி காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு வரும் 5ஆம் தேதி முதல் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்தி வருகிறது. இந்நிலையில் நடப்பாண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு வரும் 5ஆம் தேதி முதல் ஆன்லைன் விண்ணப்ப பதிவை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜூன் முதல் வாரம் வரை ஆன்லைன் விண்ணப்ப பதிவு செய்ய அவகாசம் வழங்கப்படும் என்றும் ஜூலை 2வது வாரத்தில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் பின்னர் ஆகஸ்ட் தொடக்கத்தில் பொறியியல் கலந்தாய்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டு பொறியியல் படிப்பிற்கான கட்டணத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இசையும் கவிதையும் சேர்ந்தால்தான் பாடல் என்றும் அது இல்லை என்று சொல்பவர் அஞ்ஞானி என்றும் பாடலாசிரியர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். தனது பாடல்களுக்கு காப்புரிமை கோரி இளையராஜா நீதிமன்றத்தை நாடியுள்ள வேளையில் வைரமுத்துவின் இந்த கருத்து பேசுபொருளாக இருக்கிறது. இளையராஜா